ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம மீன் முட்டையில் வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 400 கிராம் மீன் முட்டை இருக்குது. இதை நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா, மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி அல்லது மல்லிப்பொடி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, அதாவது தனி மிளகு பொடி. அப்புறம் இது நல்ல மிளகு பொடி. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தேவையான அளவு உப்பு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு பவுல் எடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம நைஸாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நம்ம நல்லா கொஞ்சம் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் இப்படி கெட்டியான பதத்துக்கு நம்ம மசாலாக்களை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா, அதுக்கு பிறகு மீன் முட்டை. ஆக்சுவலாக மீன் முட்டையில் ஒரு சின்ன கவுச்சி இருக்கும், அதை எல்லாருமே விரும்ப மாட்டாங்க. நம்ம மீன் வாங்கும்போது கொஞ்சமாக முட்டை கிடக்கும், அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா குழம்புல போட்டுருவோம். இதை நிறைய பேர் விட்டுருவாங்க கடைகளில், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கவுச்சி இருக்கும். அதை ஆக்சுவலாக இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி மசாலாலாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்திங்கன்னா இந்த முட்டையில் நாங்கள் அங்கங்கே சின்ன கீரை எடுத்து வச்சுப்பேன். ரொம்பவும் கத்தி எடுத்து கீறக்கூடாது. கீரைனா அதில் பொடி பொடி சைஸ் முட்டையாக இருக்கும், எல்லாமே தண்ணியில் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டையை நாங்கள் எடுத்து இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி ஒவ்வொன்றையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லா முட்டையும் இதே மாதிரி நம்ம இப்படி மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா, இந்த மீன் முட்டையை நான் மசாலாவில் நல்லா பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த மசாலாவில் அப்படி ஊற வைக்கும்போது இந்த மீன் முட்டையில் இந்த மசாலா நல்லாவே ஊறி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா, மீன்லேயே பயங்கர சத்து இருக்குது. அப்புறம் நம்ம இந்த மீன் முட்டை இந்த பையிலையுமே பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான முட்டைகள் இருக்குது. அப்போ எவ்வளவு சத்து இருக்கும். இது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாவில் ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, மீன் முட்டையை மசாலாவில் தடவி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பேனை சுட வச்சு அதில் 50 கிராம் தேங்காய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் நல்லா சூடாகிட்டு இந்த நேரத்தில் நம்ம மசாலா போட்டிருக்கிற அந்த மீன் முட்டையை நம்ம இதில் வச்சுக்கலாம். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம திருப்பி போடலாம். இனி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை இது நம்ம எல்லா முட்டையையும் ஒருக்கா திருப்பி போட்டு வேக வைப்போம். அடுத்த பக்கம் இந்த ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இனி அடுத்த பக்கம் நம்ம வேக வைக்கணும். நம்ம இப்படி திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்படி சிம்மில் இருந்தாலே போகும். அடுத்த பக்கமும் சரியாக வெந்துடும். வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், மீன் முட்டை வறுவல் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுவல் எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அருமையான டேஸ்டியான ஃபிஷ் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதாவது முட்டை இப்படி மீன் முட்டை கிடைக்கிற நேரங்கள்லாம் நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். மேக்ஸிமம் சின்ன பிள்ளைங்க இது ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.